ஔவையாரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துல ஔவையார் தான் பெரிய புலமை. ஔவையாருடைய பாடலுக்கு எல்லாம் அடிமை. யாரும் அவரை பற்றி யாரும் அவரை விட மேல பாடவே முடியாது. ஆனா புலவர்கள் எல்லாம் கொஞ்சம் கல்வி கத்துக்கினா அவங்களுக்கும் செருக்கு வந்துடுமா. புலவர்களுக்கு எல்லாம் செருக்கு வந்துடும். இந்த புலவர்கள்லாம் ஒன்னா சேர்றது இல்லை. இந்த புலவர்களை ஒன்னா சேர்க்கறதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தான் ராஜா. படிக்காதவங்கள ஒன்னா சேர்த்தலாம், அந்த படிச்சவங்கள ஒன்னா சேர்க்கறது தான் கஷ்டம். கருத்து பரிமாறு. அந்த ராஜா என்ன பண்ணா 4 கோடி பாட்டி பாடணும்ட்டான். 4 கோடி. புலவர்களே என்ன செய்வீங்களோ தெரியாது, 4 கோடி பாட்டு இன்னும் 4 நாள்ல பாடி எடுத்தான்னுட்டான். 1 2 4 கோடி பாட்டுக்கு எங்க போறது அப்படின்னு எல்லாம் திகைச்சிட்டு புலவரெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டான். அதுக்கு இன்னும் ராஜா தலையை எடுத்துருவானே, என்ன பண்றது? ஒன்னா சேர்ந்து மண்டையை உருட்டி நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்க ஔவையார் வந்தாங்க. அப்ப புலவர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தைரியம் வருது. அம்மையார் வந்துட்டாங்க, இவங்களை கேட்டா வெடி பிறக்கும், முடிஞ்சா அவங்களே கூட 4 கோடி பாட்டை பாடி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு புலவர்கள் எல்லாம் போய் ஔவையாரை வணங்கினாங்க. புலவர்களே என்ன விஷயம்னா 4 கோடி பாட்டி பாட சொல்லிட்டார் ராஜா, நாங்க திகைச்சுக்குன்னு இருக்கிறோம், எங்க போறது 4 கோடி பாட்டுக்குன்னா. அந்த அம்மா ஒரு ஏடு எடுத்து மதியாதார் முற்றம் மதித்து ஒரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும். ஒரே வரியில 1 கோடி முடிஞ்சு போச்சு. மதியாதாரி முற்றம், முற்றம்னா வாசப்படி. மரியாதை உங்க வீட்டு வாசப்படியை மதிக்காம கரம்பாரு, அதுவே 1 கோடி. மதியாதாரி முற்றம் மதித்து ஒரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும். உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். கோடி கொடுத்து குடி பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும். நல்ல குடி பிறந்தவங்க, நல்ல ஒழுக்கம் உள்ளவங்க, பண்புடையவங்க, நல்லவங்க இருக்காங்க பாரு, அவங்களுக்கு 1 கோடி கொடுத்து கூட நட்பு வச்சுக்கலாமா. கோடி கொடுத்து குடி பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும். கோடானை கோடி கொடுப்பினும் தன்னுடைய கோடாமை கோடி பெறும். எத்தனை கோடி கொடுக்கறது இருந்தா கூட ஒருத்தன் சொல்ல தவறக்கூடாதான். அப்படி தவறாம இருந்தா அது கோடி பெறும். உண்ணீர் உண்ணீர் என்று ஒரு வீட்டுக்கு சாப்பாடு போனா அந்த சாப்பாடு போடுறவங்க வேண்டி விரும்பி உட்கார வச்சு பணிந்து குனிந்து இலை போட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வற்புறுத்தி எப்படிலாம் உணவளிக்கணுமா. அந்த மாதிரி இல்லாம அப்படியே நின்னுங்க நின்றாங்கன்னா அந்த வீட்டுல சாப்பிடாதேன்றாங்க. உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தம் மனையில் உண்ணாமை கோடி பெறும். கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடி கூடுதல் கோடி பெறும். கோடானி கோடி கொடுப்பினும் தன்னுடைய கோடாமை கோடி பெறும். 4 வரி 4 கோடி பாட்டு.